முறவுலே நான் ரஜித் யாழ்ப்பாணம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளம் உண்டாக இருக்கிற எங்களுடைய யாழ்ப்பாணம் மணிக்கூட கோரது முன்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகிழக்கை தடவி ஒரு ஹர்த்தாலுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு நபரால் வந்து அறைகூவல் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அரசியல் கட்சிக்கு நபரால் வந்து அறைகூவல் விடுக்கப்பட்ட இந்த ஹர்த்தால் கதவடைப்பு போராட்டம் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த அளவில் இருக்குது. ஏன் இந்த ஹர்த்தால்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ முகாமில் முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு இராணுவ முகாமில் வந்து ஒரு திருட்டு சம்பவம் இடம்பெற்றதாகும். ஒரு 4-5 நபர்களால் ஒரு திருட்டு சம்பவம் ஏற்பட்டதாகும். அந்த திருட்டை வந்து தடுக்க முற்பட்டு அந்த இளைஞர் ஒருவர் வந்து அந்த இடத்துல வந்து பரிதாபமாக மரணம் அடைஞ்சிருந்தார். அந்த இளைஞருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா முக்கியமாக அந்த திருட்டில் ஈடுபட்டு மரணமான இளைஞருக்கு ஆதரவு தெரிவித்து இராணுவ காவலரங்களை வந்து அகற்ற சொல்லியும் அதுக்காக வந்து ஒரு ஹர்த்தால் செய்கிறதா சொல்லியிருந்தாங்க. வாங்கண்ட யாழ்ப்பாணத்தில் எப்படி ஹர்த்தாலுக்கு கதவடைப்பு நடக்குதா, போராட்டம் செய்கிறாங்களா, இப்படி இருக்கடவா. இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா மணி வந்து 12:30 சரிதானே. இப்போ 12:30 தான் நம்ம என்ன விடியலை நல்லா நானும் தூங்கிட்டு இப்போ தான் எழும்பி வந்துருக்கிறேன். ஓகே வாங்க இப்போ யாழ்ப்பாணத்தில் ஹர்த்தால் இந்த நிலைமையில் இருக்குன்றதை பார்ப்போம். எங்கள்கிட்ட யாழ்ப்பாணம் மணிக்கூட கோபுரத்துலேருந்து நான் அங்கண்டைக்கு யாழ்ப்பாணத்தை போய் சுற்றி பார்ப்போம். சரியா இந்த ஹர்த்தால் வந்து எப்படி இருக்குண்டு. இதான் வந்து யாழ்ப்பாணத்தின் பழைய போலீஸ் நிலையம். வாங்க இப்போ யாழ்ப்பாணம் ஹர்த்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிஓசி இல்லாட்டி பீப்புள்ஸ் பேங்க் நினைக்கிறேன் அதில் ஒரு பிரதான கட்டிடம் ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறாங்க. சரிதானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் முடிந்து விட்டதாமாம். இந்த பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் முடிஞ்சேன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் ஜெட்வின் ஹோட்டல் இதான் அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் உண்டு, ஜெட்வின் ஹோட்டல். சரியா அதெல்லாம் திறந்தான் இருக்குது. அதெல்லாம் காத்தாலும் கும்பிட்ட மாட்டாங்க, ஒன்று கும்பிட்ட மாட்டாங்க. ஜெட்னா சரிதானே. அடுத்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாகில் பூட் சிட்டி. இது வந்து ஹாகில் பூட் சிட்டி பாருங்கள். ஹாகில் பூட் சிட்டின்ற திருத்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கு. ஹாகில் பூட் சிட்டின்னு திறந்தான் இருக்குது. சரிதானே. இப்படியே நான் அவங்களை சுற்றி காட்டுறேன். அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு நாளும் இல்லாத க்ரௌடாக இருக்குன்ற யாழ்ப்பாணம் கொஞ்சம் பாருங்கள். இது வந்து எங்களை யாழ்ப்பாணம் வைத்தியசாலை. இந்த பஸ்ஸுகள் எல்லாமே ஓடுது. அஞ்சரி வெளியூர் மாவட்ட பஸ்ஸுகள் எல்லாமே எந்தவித பிரச்சனையெல்லாம் ஓடுதில்லை. இப்போ போனியாவஸ் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே அங்கே கடையிலோ வங்கிகளோ எல்லாமே வந்து திறந்து தான் இருக்குது. வைத்தியசாலை செயற்பாடுகளும் வந்து வளமையாகவே எப்படி நடைபெறுமோ அதை மாதிரியே நடைபெற்று கொண்டாந்துருக்கு. இது என்ன நடுவில் வந்து வாகனத்தை வந்து போடணும் ராணுவர்கள். இங்கே பாருங்க எவ்வளோ வாகனங்கள் நிற்கிது. இங்கே பாருங்க கடை. இங்கே கமர்ஷியல் பேங்க் பிரதான வங்கி கமர்ஷியல் பேங்கியும் திறந்தான் இருக்குது. இந்த திறந்துருக்கு பாருங்கள். கடையில் எல்லாமே திறந்துருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து யாழ்ப்பாண நகரத்தில் இந்த பாருங்கள் சாப்பாடு கடையிலேருந்து உடுப்பு கடையிலேருந்து வங்கி நிதி நிறுவனங்கள் எல்லாமே திறந்துருக்குது. இந்த இதுக்குள்ள இந்த பேமெண்ட் கூட திறந்துருக்குறாங்க. புத்தக கடை திறந்துருக்கு. இந்த முக்கியமாக வைன் ஷாப் கூட திறந்துருக்கு. பார் கூட யாழ்ப்பாணத்தில் திறந்துருக்கு. பார் கூட திறந்துருக்காண்டா அது ஹர்த்தாலா. இந்த பாருங்கள் இன்னையில் இந்த பாருங்கள் சரிதானே. இது வந்து யூனியன் பேங்க் எல்லாமே திறந்தான் இருக்குது. இப்படியே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாங்க. சரியா இந்த பாருங்க. இந்த டிஎஸ்ஐ ஷோரூம் அது வந்து போலீஸ்காரன் நிற்கிறார். ஐயோ வைரி எடுத்து கொண்டு போகிறேன் ஏதாச்சும் சண்டைக்கு வருவேன். இந்த பாருங்க பாட்டா கடையில் எல்லாமே திறந்துருக்கு. யாழ்ப்பாணம் வந்து எந்த ஒரு கடையுமே வந்து யாழ்ப்பாணத்தில் பூட்டே இல்லைன்றதை உங்களுக்கு நான் தெரிவித்து கொள்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்க எல்லா கடையுமே வந்து திறந்தான் இருக்கு. முட்டை கடையிலேருந்து இந்த அண்ணா கோப்பி அப்படி இந்த அண்ணா செருப்பு தைக்கிற அண்ணா எல்லாருமே தங்க தொழில்களை வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள். இது வந்து யாழ்ப்பாணம் ஹஸ்தூரியர் வீதி யாழ்ப்பாணம் நகைக்கடை பேலி. சரிதான் நகைக்கடை பேலி இன்றைக்கு அப்படி இருக்கணும். ஆமாம் என்ன பாருங்கள் நகைக்கடை பேலி கூட எல்லாம் திறந்தான் இருக்குது. எல்லா நகைக்கடையும் திறந்தான் இருக்குது. ஓகே இந்த லலிதாஸ் கூட திறந்தான் இருக்குது. எல்லா நகைக்கடையும் திறந்துருக்கு பாருங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அனைத்து நகைக்கடையிலுமே திறந்துருக்கு. ஆனால் நார்மலாக வந்து ஹர்த்தாலண்டா சொன்னாலே உண்மையில் எல்லாருமே இந்த நகைக்கடை பேலி வந்து பூட்டி தான் இருக்கிறது. ஆனால் இந்த நகைக்கடை பேலி எல்லாமே வந்து கடைகள் திறந்துருக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக இந்தியாவில் நீங்கள் எங்கிறீங்க. ஸோ இந்த பாருங்க பார் பாருங்கள். பார் எல்லாம் திறந்தான் இருக்குது.
ஓகே இங்கே வருங்க எல்லா கடையுமே வந்து திறந்தான் இருக்குது. இங்கே வந்து ஹர்த்தாலும் இல்லை ஒன்றும் இல்லை, மக்கள் யாரும் குழப்பம் அடைய தேவையில்லை. சரிதானே? இது ஒரு தனிநபர்கிட்ட கோரிக்கைக்கு தமிழன் வந்து அதுக்கு வந்து தமிழரால் வந்து எப்படி தமிழரால் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி இந்த ஹர்த்தாலுக்கு வந்து அழைப்பு விட்டுருந்தவர். இதான் வருங்க பெட்ரோல் செட்டு, பெட்ரோல் இருக்கா, பெட்ரோல் செட்டில் வந்து பெட்ரோல் இருக்குது. சரிதானே? பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடித்தோன்னு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து யாழ்ப்பாணம் நகர் மத்தியில் இருக்கிற ஒரு பெட்ரோல் செட்டு. இங்கே பாருங்கள், இந்த நகர வேலிகள் எல்லாமே வந்து திறந்துருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இதான் பஸ்ஸுகள் எல்லாமே வந்து தங்க சேவையில் வந்து செஞ்சோன்னு இருக்கு. ஏன்னா ஹர்த்தால் இப்படி கதவடைப்பு போராட்டம்னு சொன்னால் பஸ்ஸுகள் ஓடாது முக்கியமாக. சரிதானே? ஒரு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி வந்து ஹர்த்தால் வைக்கிறாருன்னா அதுக்கு அங்கே மக்கள் வந்து அனுமதி ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த பாருங்கள், இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் செட்டு திறந்துருக்கு. இந்த அடுத்த அதுக்கு முன்னுக்கு இருக்கிற பெட்ரோல் செட்டு திறந்துருக்கு. கோடடிக்காத இந்தியாவில் பாருங்கள், இந்த எல்லாமே திறந்தான் இருக்குது. சரிதானே? கடையில் எல்லாமே திறந்துருக்கு. இது வந்து ஸ்டான்லி வீதி. சரிதானே? ஸ்டான்லி வீதின்னா இது வந்து முக்கியமாக வந்து இந்த எலக்ட்ரானிக் சாமான்கள், வாகன உதிரிப்பாகங்கள் அப்படியான இதுகள் வேண்ட இடம் தான் இந்த ஸ்டான்லி வீதி. வங்கியல் எல்லாமே திறந்தான் இருக்குது. சரிதானே? இவங்க பைத்தியக்காரத்தனமாக பைத்தியத்தனம் செய்வாங்க. அது மாதிரி திருட போன ஒருத்தனுக்கு இறந்ததுக்காக நாங்கள் வந்து நீதியை பெறணுமே தவிர திருட்டில் ஈடுபட்ட ஒருத்தனுக்கு வந்து நாங்கள் ஹர்த்தால் செஞ்சு எங்களுடைய தமிழத்தை மானத்தை நாங்கள் வாங்கக்கூடாது. நெஞ்சு வாங்க, எல்லா கடையும் திறந்தாண்டுங்க. நீங்கள் இதில் போவே இல்லை, அவ்வளோத்துக்கு வாகன நெருக்கடியாக இருக்குது. இப்படி நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாங்க பாருங்க. நார்மலாகவே எல்லா போய் வரலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் அவ்வளவு கிரௌடாக இருக்கிற கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். நான் பாருங்கள், லோரியில் வந்து சீமேந்திரங்குது. இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் வங்கி, அது கூட திறந்து தான் இருக்குது. எங்களுடைய டயலாக் நிறுவனம் திறந்துள்ளது. சரிதானே? டயலாக் நிறுவனம் பாருங்கள். அப்படியே இங்கே அடுத்தது என்ன பார்ப்போம், எல்லாமே திறந்துருக்கு. யாருமே வந்து ஒன்றுமே இது பண்ண இது பாருங்க, எட்டுமா மாடு திடீரெண்டு கதவை திறக்குது. இந்த பாருங்க, ஜசோ மோட்டோஸும் திறந்தான் இருக்கு பாருங்க. அவன் வந்து பைக் விற்று கொண்டே தான் இருக்கான். இந்த சைக்கிள் அவங்ககிட்ட எடுத்த சைக்கிள் இது 1,10,000 விற்கிறாங்க. ஹீல்ஸ் வந்து திறந்துருக்கு. ஹீல்ஸில் எப்படி கிரவுண்டு பாருங்க. அப்பா எவ்வளோ வாகனங்கள் நிற்கிது பார்த்தீங்களா? வாகன பார்க்கிங் வந்து இந்த ஹீல்ஸில் அதிகமாக இருக்கிறதால வந்து இந்த ஹார்கள் வச்சுருக்கிறவைகள் வந்து கூடுதலாக வந்து ஹீல்ஸில் தான் வந்து தங்களுடைய பொருட்களை வாங்குவார்கள். ஃபுல்லாக கொடியடிச்சு வச்சுருக்கிறான். வாங்க ஹீல்ஸுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த பாருங்க, இதான் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்க பிரம்மாண்டமான ஹீல்ஸ். ஓஹோ, யாழ்ப்பாணத்தில் இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து தந்துருக்குறானுங்க. சரிதான்? இங்கே பாருங்க, எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து ஹீல்ஸில் வந்து தந்துருக்குறாங்க. ஏன்னா ஃப்ரீயாக காசா என்னென்னு தெரியலையே. முக்கியமாக வந்து ஃப்ரீயாக அடிக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, வெஹிக்கிள் சார்ஜிங், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் ஒன்லி. சரிதானே? அப்படி கிட்ட போய் பார்ப்போம் இருக்கா, வாங்குற கிட்ட போய் பார்ப்போம். புதுசாக இதை ரெண்டு திறந்துருக்குறானுங்கள். இங்கே பாருங்க, ஹீல்ஸில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்துருக்குறாங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த எப்படி நீங்கள் இது செய்யணும், முதல்ல வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. க்ரியேட் அக்கௌண்டம், செட்டப் சார்ஜ், ஸ்டார்ட் சார்ஜிங் சீசன், எந்த சார்ஜ் சீசன், என்னெல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் இங்கிலீஷுகள் கொஞ்சம் மட்டும் தானே பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா காசாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஆப் மூலம் காசு கட்டுறதா இருக்குன்னு நல்ல பெரிய சார்ஜிங் பாயிண்ட் தானே. வா, இவ்வளோ நாளும் யாழ்ப்பாணத்தில் இல்லை, இன்றைக்கு தான் திறந்துருக்குறாங்க. இந்த இதை இது எலக்ட்ரிக் கார்கள் வச்சுருக்கிற நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். ஓகே தானே? 2 பாயிண்ட் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், கார்ட்டை வந்து இதில் வந்து ஸ்கேன் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். காசு தான், இது ஃப்ரீ இல்லை. நான் வழியாக தெரியலாம் கேட்டு நான் படியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நான் இப்போ நான் ஹர்த்தாலில் போடுறபடியாக நான் அப்படியே போடுறேன். சரி தானே? இது வாங்க, கலட்டிப்பாம்மா. அம்மா ஆடுது.
யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக வந்து எலக்ட்ரிக் கார்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஹீல்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கிறீங்க வந்து போட்டுக்கொள்ளலாம். ஆமாம், இங்கே பாருங்க, இங்கே இதுகள் எல்லாம் பெட்ரோல் கார்கள்லாம் எவ்வளோ கார்கள் நிற்கிதுண்ணே. இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு ஆயில் ஃபுட் சிட்டி இருந்தால் அந்த ஃபுட் சிட்டிக்கு அவ்வளவு மக்கள் கூட்டம் இல்லை. இப்போ ஹீல்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ க்ரௌடு பாருங்கள். உள்ளுக்கு வந்து இந்த நல்லூரில் வந்து இவங்க சரி அது வேண்டாம், இப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போவோம். சரிதானே, இப்படியே சுற்றிட்டு நாங்கள் வந்து ஆஸ்பத்திரி வீதியை சுற்றி பார்ப்போமா, ஆஸ்பத்திரி வீதியை சுற்றி காட்டுறோமாங்க. இப்படியே திரும்பி இப்படியே போவோம். இந்த பழக்கடைகள் மற்றது வந்து ஆஸ்பத்திரிக்கு பின்னுக்கு இருக்கிற இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சுற்றி பார்ப்போம். எல்லாமே கடை திறந்துருக்காங்க. கடைச்சல் பட்டறையிலேருந்து எல்லாம் திறந்துருக்குறாங்க. அப்படியே வாங்க சுற்றி பார்ப்போம். யாழ்ப்பாணத்தை கண்ணால் பார்க்காத நீங்கள் இதில் இருந்து பார்த்துக்கொள்ள நான் நினைக்கிறேன். பாருங்கள், யாழ்ப்பாணம் இப்படி தான் இருக்குது. சரிதானே, வைத்தியசாலை வீதி பின்பகுதி. சரிதானே, இதான் வந்து செத்தாக்களை கொண்டு வந்து வைக்கிற காம்பரா. இந்த இடம் தான் வந்து வைத்தியசாலையிலேயே காம்பரா வசதி இருக்கிற இடம். காம்பரான்றது என்ன, செத்தாக்கள் அவையில் கொண்டு வந்து போடுற இடம். கடைசி கட்டம். என்ன பாருங்க, எல்லா கடையிலும் திறந்து, இந்த டெய்லர் கடையிலேருந்து எல்லாமே திறந்துருக்கு. இது வந்து இப்போ யாழ்ப்பாணம் வைத்தியசாலை கட்டடம் வந்து கட்டி கொண்டு இருக்கிறானுங்க. கட்டி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இடப்பெற்றாக்குறை இருந்து கொண்டே தான் இருக்குது. சரி, இப்படி எஞ்சால புடவை கடைகள் பாருங்க. ஐயோ, டைமு மூடிக்கொண்டிருக்குது. இந்த வரங்கஞ்சால இருக்கிற புடவை கடையில் எல்லாமே வந்து இது வந்து வைத்தியசாலை கட்டடம் தான். இந்த வரங்க புடவை கடை, அதோட வந்து டப்பாஸ், இந்த வெளிநாட்டு காசு மாத்திரை கடைகள் எல்லாமே வந்து இயங்கிட்டு இங்கே பேங்க் பாருங்கள். இந்த எல்லா பஸ்ஸுகளும் உள்ளூர் சரி வெளியூர் சரி அனைத்து பஸ்களுமே வந்து சேவையில் ஈடுபடுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே நான் கடையில் எல்லாமே திறந்துருக்கேன். சரிதானே, அப்போ அப்படியே பார்த்துட்டு வாங்க, நான் காட்டுறேன். அம்மாக்கள் குறுக்க போயினோம். ஓகே, இப்படியே நாங்கள் அடுத்த பழக்கடை பக்கம் பாம்மா. பழக்கடை போட்டியிருக்காங்களா? பழக்கடை எல்லாமே திறந்துருக்கு. இதான் பாருங்கள், இதான் வந்து யாழ்ப்பாணத்தின் பிரதான பழ விற்பனை நிலையங்கள். பழ விற்பனை கடையை திறந்துருக்கு. சரிதானே, அப்படியே நினைக்கிறேன்னா தூக்கத்தில் இருக்கிறார். இதுதான் வந்து யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம். பாருங்கள், பேருந்துகள் எல்லாமே இருக்குது, எல்லா இடமும் ஓடுது. யாரும் ஈதி கொள்ள தேவையில்லை. வாங்க, எல்லா இடம் எங்கெங்கே போகணுமோ எல்லா இடமும் போகலாம். சரிதானே, ஓகே ரோலே.